தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு டிஜிபி அலுவலகம் முன்பு காமராஜ் சாலையில் ஒருவரை கடுமையாக தாக்கப்படுகிறார். தாக்கப்பட்டவர் மீதே வழக்கு போட்டு சிறையில் அடைக்கின்ற ஆட்சி விடியாதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த ஆட்சியிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை. மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் காவலர்கள். அந்த காவலர்கள் 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சென்னை நுளம்பூர் ரோந்து காவலரை தாக்கிய போதை கும்பல். அது மட்டுமல்ல, திமுக கட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு திருட்டு வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கட்சியுடைய யோக்கியது எப்படி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே திருட்டு வழக்கிலே கைது பண்ணிருக்கிறார் என்று சொன்னால் இந்த கட்சியுடைய நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் மீது ஏற்கனவே 10 வழக்குகள் இருப்பதாக பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது. அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே எது கிடைக்குதோ இல்லையா, போதைப் பொருள் எளிதா கிடைக்குது. பல ரூபத்தில் வருது போதைப் பொருள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு காலத்தில் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் தெரிவித்தேன். ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தேன், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். ஆனால் முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. என்னுடைய கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை. அதனால் இன்றைக்கு தமிழகத்திலே போதை நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது.